இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் திமுக வெல்லும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பிக்கை. தேர்தல் பணிகளை ஏற்கனவே தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் பேட்டி. சென்னை கொளத்தூர் ஜமாலியா லேண்ட் பகுதியில் 23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய அடுக்குமாடி குடியிருப்பு. 130 பயனாளிகளுக்கு சாவியை வழங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. 18 சட்ட மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள் என எல்லாம் தடைகளையும் தாண்டி சாதனை படைத்து வருகிறோம். மத்திய அரசு ஆளுநர் நிதி தராமை உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. ஆதிக்கம் மற்றும் தீண்டாமையின் அடையாளமாக காலனி என்ற சொல் அரசு ஆவணங்களில் இருந்து நீக்கப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தாக்கல் செய்த கட்டாய கடன் வசூல் தடுப்பு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். நிதிச்சுமையில் இருக்கும் கடனாளிகளிடமிருந்து கடன்களை வசூலிக்க சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு சிறை தண்டனை விதிக்கும் மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு பணக்கடன் வழங்கும் நிறுவனங்கள் வலுக்கட்டாய நடவடிக்கைகளை தடுத்தல் சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்வடிவு எண் 11/2025 ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று கோருகின்றேன். கலைஞர் பல்கலைக்கழக சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியதாக சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2025ஆம் ஆண்டு கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள பெற வேண்டும் என கோருகிறேன். ஏற்போர் ஆமன்க, மறுப்போர் இல்லை என்க, ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம் தீர்மானம். தமிழகம் இதுவரையிலும் பார்த்தது திராவிட மாடல் பார்ட் 1 என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. 2026இல் வெர்சன் 2.0 ஆரம்பமாகும் எனவும் உறுதி. திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026
வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. மூன்றாவது குழந்தை பெற்றுக்கொள்ள முன்வரும் பெற்றோர்களுக்கு அரசு சலுகை வழங்க வேண்டும். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏ பர்கூர் மதியழகன் கோரிக்கை. இனி செப்டம்பர் 6ஆம் தேதி காவலர்கள் நாளாக கொண்டாடப்படும். போலீசார் சேவையை பாராட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய அறிவிப்பு. பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதலாக 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவலத்தை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள். இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அது செப்டம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படும். இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமாக 9.6 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்துள்ளதாக முதலமைச்சர் நெகிழ்ச்சி. இதுவரை இல்லாத உச்சமாக $15 மில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளதாக பெருமிதம். கள்ளச்சாராய ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சியே சாட்சி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 2026 ஒரே வெர்சன் தான், அது அதிமுக வெர்சன் தான் எனவும் திட்டவட்டம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களின் சூடுகள் நீங்குவதற்குள் ரிஷிவந்தியத்தில் திமுக இளைஞரணி கூட்டத்தில் பீர் பரிமாறி விருந்து. இதற்கு முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என அதிமுக அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் கேள்வி. தமிழ்நாட்டை ஆதிக்கம் செய்ய நினைக்கும் பாஜகவிற்கும் அதன் அடிமை அதிமுகவிற்கும் தமிழ்நாட்டு மக்கள் 2026 கெட் அவுட் சொல்ல போவது உறுதி. இப்போது இருக்கிற 66 அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் 2026 6 கூட கிடைக்காது என இபிஎஸ்க்கு RS பாரதி பதிலடி. வல்லக்கடவு முல்லை பெரியாறு சாலையை செப்பனிடுவதற்கு அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றத்தில் கேரள அரசு திட்டவட்டம். தற்போதைய முல்லை பெரியாறு அணை பலவீனமாகவும் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தகவல். பெப்சிக்கு எதிராக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. படப்பிடிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுப்பதை எதிர்த்த வழக்கில் பெப்சி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளுக்கு எதிரான வழக்குகள். தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு எதிரான வழக்கு. விசாரணைக்கு ஒத்துழைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா கட்சி கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை பயன்படுத்த தடை கோரிய வழக்கு. ஜூன் 4ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்து சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் திட்டமிட்டபடி மே 13ஆம் தேதி தீர்ப்பு வழங்குவதில் சிக்கல் எதுவும் இல்லை. நீதிபதி பணியிட மாற்றம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான நடைமுறைகள் முடிய சிறிது காலம் ஆகும் என தகவல். சென்னையை அடுத்த குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்வந்த் விடுதலை. தந்தை சேகர் பிறல் சாட்சியாக மாறியதால் விடுதலை செய்யப்பட்டு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு. அரசு உத்தரவை மீறி மாணவர்களிடம் அதிக கட்டணம் வசூலித்த கல்லூரிகள்.
அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றும் நடவடிக்கை எடுக்காதது CAG அறிக்கை மூலம் அம்பலம். மதுரை KK நகர் பகுதியில் செயல்பட்டு வரும் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்த பெண் குழந்தை பலி. பள்ளி தாளாளரை கைது செய்து போலீசார் விசாரணை. மதுரை KK நகரில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த தனியார் பள்ளிக்கு சீல். கோட்டாட்சியர் ஷாலினி விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதிரடி நடவடிக்கை. பள்ளி மழலையர் பள்ளிகளில் அனுமதியின்றி கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் நடத்தக்கூடாது. விதிகளை மீறினால் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. பிரதமர் மோடியுடன் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. தமிழ்நாடு அரசியல் சூழல், பாஜக அதிமுக கூட்டணி விவகாரம் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்தும் ஆலோசனை. அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்லத்திற்கு சென்ற நடிகர் ரஜினிகாந்த் SP வேலுமணியின் மகனுக்கு நேரில் திருமண வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் சோதனை. நெல்லை டவுன் பகுதியில் உள்ள காஜா பீடி நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்புடன் அதிரடி ரெய்டு. புதுச்சேரியில் உள்ள பிரெண்ட்ஸ் தூதரகம் அப்பா பைத்தியசாமி கோயிலுக்கு வெடிகுண்டு மிரட்டல். இமெயில் மூலமாக தகவல் கிடைக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணை. தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக ஆட்சிமன்ற குழுவில் நிதித்துறை செயலாளருக்கு இடம். சட்ட முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான CBI விசாரணையை நிறுத்தி வைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. காதர் பாட்ஷா தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வு உத்தரவு. அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கு. வழக்கை CBIக்கு மாற்றி பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ரசாயனத்தால் பழுக்க வைத்த மாம்பழங்களை விற்பனை செய்தால் உரிமம் ரத்து என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை. மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சோதனை மேற்கொள்ளவும் ஆணை. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यमवादिशं तन्मामावीत् सोमे आत्मादि अष्टनिवासाः திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் அலைமோதிய கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம். சித்திரை கிருத்திகை செவ்வாய்க்கிழமை என்பதால் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி கடிதம். காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக விவாதம் நடத்த கோரிக்கை.
ஐபிஎல் வரலாற்றில் அதிவேக சதம் விளாசிய இந்தியர் என்ற சாதனையை படைத்த 14 வயது வீரர் வைபவ் சூரியவன்சி 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை அறிவித்தார் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார். பத்மபூஷன் விருதை பெற்று சென்னை திரும்பிய நடிகர் அஜித் குமாருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. விருதை பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது, அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என பேட்டி. Thank you all very much. நேரில் சந்திப்போம். We'll meet later. Okay. But thank you. Special thanks. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. Thank you. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். Thank you very much.